ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்று அடுத்தடுத்து நான் சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் வீடியோ எண்டில் வரைக்கும் சொல்லிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது கீழே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பேங்கிங் பார்த்தீங்கன்னா 24/7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அது மூலிமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஜீரோ பேலன்ஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா விதமான இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கீழே லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதை ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்குல்லையே இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன் வந்து அளவு கொடுத்துக்குங்க. உங்களோட ஃபோன் நம்பரை போட்டுக்குங்க. ஃபோன் நம்பரை போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். நாலாவதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த கொடுத்தீங்க அப்படின்னா கெட் ஓடிபின்னு இருக்கும். கொடுத்த செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் சேவிங் அக்கௌண்ட் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷன், உங்களோட ஃபோட்டோ, ஆதாரில் என்ன மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்றத கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வாட் இஸ் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா. இந்த இடத்துல நீங்கள் சிங்கிளாக, மேரிடா, இல்லை டிவோர்ஸ்டா, இல்லை விண்டோவா, சரி இது எதுவோ நீங்கள் அதை கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. சரிங்களா? இந்த இமெயில் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி இன்ஃபோ கேட்குறாங்க. உங்களோட ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் அப்படின்றது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிங்க. நீங்கள் வந்து நாமினியை ஆட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாமினி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்து 1 2 கொடுத்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேவை பண்ணலன்னு கொடுத்துட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? கீழே கொடுத்தீங்கன்னா சப்மிட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக் புக்கு, டெபிட் கார்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் அட்ரஸ்க்கு வேணுமா, இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆதார் அட்ரஸ்லேருந்து நீங்கள் வேறு இடத்துலேருந்து உட்காந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஏடிஎம் கார்டு, செக் புக்கு எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துக்குங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ், அது அப்படின்னா உங்களோட வேலையை பற்றி கேட்குறாங்க. இதில் என்ன வேலை அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத கேட்கும். அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டிக் பாக்ஸ் இருக்கா. இந்த 2 டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்துமே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். சேலரிடு, ப்ரைவேட்டாக, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டேட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதில் எதுவும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உங்களோட வேலையை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ப்ரைவேட் செக்டாரா, அதுக்கப்புறம் எஜுகேஷன் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேம் ஆஃப் த ஒர்க்கு கேட்குறாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. இதெல்லாம் என்டர் பண்ணிக்கங்க. கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸையும் என்டர் பண்ணிக்கங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இதையும் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஒரு நேம் போட்டுட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அடுத்து ஃபேமிலி இன்ஃபோ, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட வேலையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எடிட் கேட்குது. எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிவ்யூ உங்களுக்கு கேட்கும். ஃபைனல் ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஆதார் படி எப்படி இருக்குதோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இங்கே சென்னையில இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரான்ச் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி பிரான்ச் வந்து எங்கெங்க குடுத்துருப்பாங்களோ உங்களுக்கு பொறுத்து இருக்கும். சரிங்களா? கன்ஃபார்ம் அட்ரஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதில பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் யுவர் அக்கவுண்ட்டுன்னு இருக்கா? இந்த அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விதமான அக்கவுண்ட்ஸ் கேட்கும். சரிங்களா? இப்போ எடுத்தவுடனே பிளாட்டினம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட், கோல்டு இந்த மாரி இருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000 இருக்கிற ஒரு அக்கவுண்ட் இருக்கும். சேவிங் அக்கவுண்ட் வேல்யூ. அத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த அக்கவுண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5000 டெபாசிட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூ. 5000 உங்களோட பேங்க்குக்கு வந்து நீங்க முன்பணமா செலுத்துறீங்க அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 டேஸ்க்குள்ள நீங்க அந்த அமௌண்ட்ட வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட ஏடிஎம் கார்டு வந்துரும். அந்த ஏடிஎம் கார்ட வச்சு நீங்க அந்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிபேல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5000 அந்த பேங்க்குக்கு நான் சென்ட் பண்றேன். ஏன்னா, நம்ம அப்ப தான் நம்மளோட அக்கவுண்ட் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? இந்த அக்கவுண்ட்ல நெறைய விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, கேஒய்சிலாம் கேட்கும். சரிங்களா? இனிஷியல் வீடியோ கால் கேஒய்சி கேட்குறாங்க. இந்த கேஒய்சி பார்த்தீங்க அப்படின்னா, இதில என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். உங்களோட பான் கார்டு, அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கங்க. பிளாங்க்கா ஒயிட் பேப்பர் ஒரு பேனா எடுத்து வச்சுக்கங்க. அவங்க வீடியோ கால்ல வரும்போதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்ட கேட்க சொல்லுவாங்க. இந்த மாரி ஃபோட்டோ இங்கே போட்டிருக்கு இல்லையா? இந்த மாரி கேட்க சொல்லுவாங்க. நீங்க அந்த மாரி வச்சா மட்டும் போதும். சரிங்களா? அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்குருவாங்க. சரிங்களா? வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் கார்டில் சைன் போட்டு காட்ட சொல்லுவாங்க. அந்த இதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் எதுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, எதுக்காக எல்லா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனல் சேவிங்ஸ்க்காண்டி தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கிங்க. சரிங்களா? ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் அப்படின்ற ஆப் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எம்பின்னு, டச் ஐடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுங்க. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்க, இல்லைனா பஸ்ஸில், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணி நிறையாவே இது பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நிறையாவே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா, உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் இது மாதிரி நிறையா விதமான வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விதமான வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்காண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கைஸ்.